எனது வெற்றிக்காக அல்ல, இனத்தின் வெற்றிக்காகவே போட்டியிடுகிறேன். அரியநேத்திரன் வவுனியாவில் அறிவிப்பு. யாழ் நகரில் பொதுக்கட்டமைப்பினர் பிரசாரம். மாங்குளம் பகுதியில் கண்ணிவடி வெடித்து 4 பணியாளர்கள் படுகாயம். குரங்கு அம்மை தடுப்பூசியின் முதல் தொகுதி கொங்கோவை சென்றடைந்துள்ளது. நியூசிலாந்து அணியின் சுழல் பயிற்சியாளராக ரங்கன ஹேரத் நியமனம். கடந்த கால இன்னல்களை தீர்ப்பதற்கான இலக்காகவும் அடையாளமாகவும் இந்த தேர்தல் இருக்கும் என்று தெரிவித்துள்ள தமிழ் பொது வேட்பாளர் ப. அரியநேத்திரன், தேர்தலின் பின்னர் தமிழரசு கட்சியுடன் மாத்திரமே பயணிப்பேன் எனவும் கூறியிருக்கின்றார். ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்களின் அபிலாஷைகளையும் பிரச்சினைகளையும் வெளிப்படுத்துவதற்காக என தெரிவிக்கப்பட்டு களமிறக்கப்பட்டுள்ள அரியநேத்திரன் வடபகுதியில் தனது பரப்புரைகளை மேற்கொண்டு வருகின்றார். நமக்காக நாம் என்ற தேர்தல் பரப்புரை பணிக்காக நேற்று வவுனியாவிற்கு விஜயம் செய்த அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார். தமிழ் மக்கள் நல்ல உத்வேகத்துடன் இருக்கின்றார்கள். சங்கு சின்னத்துக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்து விட்டார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். கடந்த 8 ஜனாதிபதிகளாலும் நாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கின்றோம், பல துன்பங்களை சந்தித்திருக்கின்றோம். இந்த தேர்தல் என்பது நான் வெற்றி பெறுவதற்கானதல்ல, இனம் வெற்றி பெற வேண்டும் என்பதுவே எனது இலக்கு என்றும் அவர் தெரிவித்தார். தமிழினத்தின் அடையாளமாகவே நான் தேர்தல் களத்தில் தமிழ் பொது கட்டமைப்பின் சார்பில் நிறுத்தப்பட்டிருக்கிறேன். எனது சின்னத்துக்கு வாக்களிக்கும் ஒவ்வொருவரும் உங்களுக்கு நீங்களே வாக்களிப்பதாகவே அர்த்தம் என்றும் அவர் குறிப்பிட்டார். கடந்த கால இன்னல்களை தீர்ப்பதற்கான இலக்காகவும் அடையாளமாகவும் இந்த தேர்தல் இருக்கும். இந்த தேர்தலின் முடிவுகள் சர்வதேசத்தின் மனச்சாட்சியை நிச்சயம் உறுத்தும். இந்தியாவிற்கும் ஒரு செய்தியினை சொல்லும் என்று தெரிவித்த அரியநேத்திரன், தமிழர்களுக்கு சுயநிர்ணய உரிமையினை வழங்க வேண்டும் என்று அரசையும் அது வலியுறுத்தும் என்றும் தெரிவித்தார். கடந்த காலங்களில் பல போராட்டங்களை தமிழினம் கண்டுள்ளது. இது புள்ளடி போடும் ஒரு போராட்டம். அனைவரும் இந்த பணியினை உறுதியுடன் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்த அரியநேத்திரன், அத்துடன் தேர்தலின் பின்னரும் நான் இலங்கை தமிழரசு கட்சியுடன் மாத்திரமே பயணிப்பேன், அதில் மாற்று கருத்தில்லை என்றும் கட்சியால் என்னிடம் விளக்கம் கேட்கப்பட்டுள்ளது. சந்தர்ப்பம் வரும்போது அதற்கான விளக்கத்தினை அவர்களுக்கு வழங்குவேன் என்றும் தெரிவித்தார். பொலிகண்டி முதல் பொத்துவில் வரை முன்னெடுக்கப்பட்டு வரும் நமக்காக நாம் பிரசார பயணத்துக்கு வலுச்சேர்க்கும் வகையில் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலைய பகுதியில் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பினர் பரப்புரை நடவடிக்கையினை முன்னெடுத்தனர். இன்று வெள்ளிக்கிழமை முற்பகல் 10:30க்கு ஆரம்பமான பரப்புரை நடவடிக்கையில் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் தமிழ் தேசிய கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்கள், முன்னாள் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். நாங்கள் எங்களுக்கென்று சிந்தித்து தமிழ் மக்கள் சார்பிலே ஒரு முக்கியமான நடவடிக்கையிலே ஈடுபட்டிருக்கின்றோம். இதுவரையிலே நாங்கள் இலங்கையர்கள் என்று நினைத்து தேர்தல்களிலே பங்கு பற்றினோம். ஆனால் இலங்கையர்கள் என்று நினைத்து நாங்கள் பங்கு பற்றிய போது பெரும்பான்மை இனத்தவர்கள் தாங்கள் நினைத்தது போன்று எங்களை அடக்கி ஆண்டு கொண்டு வந்திருக்கின்றார்கள். ஆகவே எங்களுடைய சுதந்திரத்தையும் எங்களுடைய தனித்துவத்தையும் எங்கள் சார்பாக நாங்களே நடவடிக்கைகளை எடுக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தும் விதமாக முதலிலே சிந்தனை மாற வேண்டும் என்ற காரணத்தினால் அந்த சிந்தனையின் அடிப்படையிலே ஒரு தமிழ் பொது வேட்பாளரை முன்னிறுத்தி இருக்கின்றோம். நாங்கள் தமிழர்கள், எங்களுடைய பிரதிநிதி அவர் என்ற முறையிலே அவர் இந்த தேர்தலிலே பங்கு பெற்றுகின்றார். அவர் தேர்தலிலே வெல்லப்போவதில்லை, ஆனால் தமிழ் மக்களை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு செயல் திட்டமாக இது அமைகின்றது. இன்று அதனைத்தான் நாங்கள் தொடங்குகின்றோம். இந்த யாழ்ப்பாண பஸ் ஸ்டாண்டில் இருந்து மக்கள் எல்லோருக்கும் வெளி பிரதேசங்களுக்கு செல்லும் பஸ்களிலே செல்லும் அனைவருக்கும் இந்த துண்டு பிரசுரங்களை நாங்கள் கொடுத்து உதவி இருக்கின்றோம். காரணம் என்னவென்றால் தமிழ் மக்கள் எங்கிருந்தாலும் தமிழர்களாக சிந்திக்க வேண்டும், தமிழர்களாக வாக்களிக்க வேண்டும் என்ற முறையிலே நாங்கள் இந்த முறை ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்களுக்கான ஒரு ஒன்றிணைப்பாக, ஒற்றுமை செயல்பாடாக நாங்கள் அதனை மாற்றியிருக்கின்றோம். ஆகவே எல்லா தமிழர்களும் தமிழர்களாக சிந்தித்து முதல் வாக்கினை தமிழ் பொது வேட்பாளருக்கு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுதான் நாங்கள் இந்த செயற்பாட்டிலே ஈடுபட்டிருக்கின்றோம். அனைத்து தமிழ் மக்களும் தமிழர்களாக சிந்தித்து இந்த தேர்தலிலே வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். தமிழரசு கட்சி முழுமையாக சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பது மாதிரி தெரியவில்லை. ஏனென்றால் ஸ்ரீதரன் இப்போதும் லண்டனில் இருந்து தான் தமிழ் தேசியத்தின் பக்கமே நிற்பதாக அறிக்கைகள் கொடுத்தபடி இருக்கின்றார். அவர்தான் கடந்த அவர்களுடைய மாநாட்டிலே தலைவராக தெரிவு செய்யப்பட்டவர். ஆகவே அவர் வந்து என்ன என்பதை அவர்தான் ஒரு முடிவு எடுக்க வேண்டும். தமிழரசு கட்சி உட்கட்சி பிரச்சனை, அதிலே நாங்கள் பெருசாக பேச முடியாது. இருந்தாலும் ஒன்று தமிழ் தேசிய கட்டமைப்புடன் அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர வேண்டதுதான் எங்களுடைய விருப்பமாக இருந்தது. அது
நடைபெறவில்லை. பரவாயில்லை, இப்போது பல கட்சிகள் ஒன்றாக இருக்கின்றன. மக்களை பொறுத்த மட்டில் அவர்கள் ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்கின்றார்கள். அவர்கள் அதன்படி வாக்களிப்பார்கள் என்று நான் நம்புகின்றேன். ஒரு சிறு சிறு தாக்கங்கள் இருக்கலாம், அது வேறு. ஆனால் நிச்சயமாக அது ஒரு பெரிய அளவிலே வாக்கிலே சரிவு ஏற்படும் என்று நான் கருதவில்லை. முல்லைத்தீவு மாவட்டத்தின் மாங்குளம் துணுக்காய் பகுதியில் மனிதநேய கண்ணிவடி அகற்றும் பணியில் ஈடுபட்டிருந்த கண்ணிவடி அகற்றும் பணியாளர்கள் 4 கண்ணிவடி விபத்தில் படுகாயமடைந்துள்ளனர். இந்த விபத்து நேற்று வியாழக்கிழமை இடம்பெற்றுள்ளது. குறித்த வெடி விபத்தில் மனிதநேய கண்ணிவடி அகற்றும் பணியில் ஈடுபட்டிருந்த 4 பெண் பணியாளர்களே படுகாயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்கள் 43, 40, 39 வயதை உடையவர்கள் என்பதோடு இவர்களில் 3 மாங்குளம் ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டது. குரங்கு அம்மை தடுப்பூசியின் முதல் தொகுதி கொங்கோவை சென்றடைந்துள்ளது. டென்மார்க் நிறுவனம் ஒன்றினால் தயாரிக்கப்பட்ட தடுப்பூசி கையிருப்பில் 1 லட்சம் தடுப்பூசிகள் உள்ளடங்குவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. உலக சுகாதார நிறுவனம் 12 ஆபிரிக்க நாடுகளில் பரவிய குரங்கு அம்மையால் உலகளாவிய அவசர நிலையாக அறிவித்த 3 வாரங்களுக்கு பிறகு தடுப்பூசிகளின் கையிருப்பு கொங்கோ தலைநகருக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நியூசிலாந்து அணியின் சுழல் பயிற்சியாளராக இலங்கை அணியின் முன்னாள் சுழல்பந்து வீச்சாளர் ரங்கன ஹெரத் நியமிக்கப்பட்டுள்ளதாக நியூசிலாந்து கிரிக்கெட் சபை தெரிவித்துள்ளது. நியூசிலாந்தின் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஒருநாள் டெஸ்ட் மற்றும் இலங்கைக்கு எதிரான ICC உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடருக்கு அவர் பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் என தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை நியூசிலாந்து அணியின் துடுப்பாட்ட பயிற்சியாளராக இந்திய அணியின் முன்னாள் வீரரும் துடுப்பாட்ட பயிற்சியாளருமான விக்ரம் ரத்தோர் நியமிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.